நேத்து சட்டசபையில விஜய் அப்பாவை காணான்னு பேசினது, சாயந்தரம் த்ரிஷா விஜய்க்கு பர்த்டே போஸ்ட் போட்டது எல்லாமே உங்களை டைவர்ட் பண்றதுக்காக தான். எதுல இருந்து உங்களை டைவர்ட் பண்றாங்க தெரியுமா? சின்ன சின்ன தப்பு உங்க கண்ணு முன்னாடி காமிச்சிட்டு பெரிய விஷயங்களை பின்னாடி மறைக்கிறாங்க. நேத்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமோட வேகன்சி லிஸ்ட் வந்துச்சு. அந்த வேகன்சில வெறும் 26 வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. டிஎஸ்பிக்குன்னு வேகன்சியே கிடையாது. அது உங்ககிட்ட இருந்து மறைக்கிறாங்க. இதுக்கு முந்தின வருஷங்கள்ல எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு சொல்றேன். 2026ல 92 வேகன்சி கொடுத்துருக்காங்க. 2024ல 90 வேகன்சி கொடுத்துருக்காங்க. போன வருஷம் ஆனா 2025ல 78 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இந்த வருஷம் வெறும் 26 வேகன்சி மட்டும்தான் வந்திருக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமுக்கு. இந்த விஷயத்த உங்க கண்ணு முன்னாடி இருந்து மறைச்சிட்டாங்க. சட்டசபையில திமுக என்னென்ன கேள்விகள் எழுப்புச்சோ, மற்ற கட்சிகள் என்னென்ன கேள்விகள் எழுப்புச்சோ அந்த கேள்வியெல்லாம் உங்க கண்ணுல இருந்து மறைச்சிட்டாங்க. ஸ்ரீவைகுண்டத்துல தாவேக நிர்வாகி ஒரு பாலியல் கேஸ்ல மாட்டியிருக்கான். அவன் பத்தன கேஸையே மறைச்சிட்டாங்க உங்க கண்ணு முன்னாடி. சேலத்துல ஒரு தாவேக நிர்வாகி 50 பொண்ணுங்களை ரேப் பண்ணி வீடியோ எடுத்து வச்சு திருப்பி வரணும்னு கேஸ் பண்ணியிருக்கான், விஷயம் பண்ணியிருக்கான். அது உங்க கண்ணு முன்னாடி மறைச்சிட்டாங்க. இன்னும் தமிழ்நாட்டுல எவ்வளவு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, அதெல்லாம் உங்க கண்ணு முன்னாடி மறைச்சிட்டாங்க. இந்த சின்ன தப்ப உங்க முன்னாடி தூக்கி போட்டவொடனே இதை நீங்க பார்த்துட்டு பெரிய தப்ப பின்னாடி விட்டுட்டீங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி டைவர்ஷன் டெக்னிக்ல மாட்டிக்காதீங்க. நீங்க சரியான கேள்விகளை பதிவிடுங்க. என்னென்ன அரசாங்கத்துக்கிட்ட என்னென்ன கேள்விகள் கேட்கணுமோ அதை கேளுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் பார்த்துட்டு தயவு செஞ்சு உங்க மூளையை வேஸ்டா செலவிடாதீங்க. கரெக்டான கேள்விகளை கேட்டு கரெக்டான சமுதாயத்தை வளர்க்க பாருங்க.